ராமலிங்க வள்ளலார் ஸ்கூல் இவங்க தான் சுத்தி காட்ட போறாங்க. அவங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. நான் சொல்ல தான் போறேன். அது பிரைமரி பிளாக், இது ஹை ஸ்கூல் பிளாக். இருங்க. இது ஆக்சுவலி பிரைமரி பிளாக் இல்ல, அவங்களுக்கு தனி ஸ்டேஜா? ஸ்டேஜ் ஷட்டில். இந்த பக்கம் ஹை ஸ்கூல் பிளாக். இவங்க ஸ்கூல்ல கிரவுண்டு தான் பெருசு இல்ல, இந்த பக்கமும் கிரவுண்டு போலாமா? எது பாருங்க குட்டியா. ஓகே, பிரைமரி ஹை ஸ்கூல் மிங்கிள் ஆக மாட்டாங்க. பரவாயில்ல, கிரவுண்டு பார்க்கலாம். சார் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். கிஃப்ட் எங்க? அந்த கிரீன் கலர் ஷர்ட்டில் இங்கேயும் அந்த விஜிடிவ் ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சு. பெரிய கிரவுண்ட். ஸோ கிரவுண்டுக்குள்ள அங்கேயா? அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இல்ல, அங்கிருந்து கிரவுண்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸ். அது கிரவுண்டுக்கு இந்த வழியா போறோம், இப்போ வந்த வழியா கிரவுண்டுக்கு. ஓகே சார். இந்த கிரிக்கெட், இங்கே வாலிபால், நல்ல பெரிய கிரவுண்ட் இது. ஆக்சுவலி நல்லா சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே இங்கே நிறையா பெரிய ஈவெண்ட்ஸ் தான் நடக்கும். அந்தளவுக்கு பெரிய கிரவுண்ட். ஈவன் விஜிடிவி ப்ரோக்ராம்லாம் கூட இங்கே தான் நடந்துச்சு. ஸோ இந்த கிரவுண்டை நல்லா சுற்றி பார்க்க தான் போனோம், பார்த்தாச்சு. ஸோ அங்கேருந்து அடுத்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். மூன் லைட், ஆனால் அது மூன் மாதிரியே தெரில. ஓகே, இது ஓகே. வெட்டியா போர் அடிச்ச காரணத்தால தைப்பூசம் காரணமா நாங்களும் இந்து டெம்பிளை விசிட் பண்ணலான்னு வந்திருக்கிறோம். ஸோ வெல்கம் டு காவிரி பழனி ஆண்டவர் கோயில். ஓகே, வெல்கம் டு காவிரி பழனி ஆண்டவர் கோயில். உங்களை ஃபஸ்ட் டைம் வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் வெல்கம் பண்ணுறீங்க. ஆமாம், நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்கல்ல. ஓகே, நீங்கள் ரெகுலராக வருவாங்க. ரெகுலராக வருவேன். ஓகே, சூப்பர், நல்லா இருக்குது டெம்பிள். இன்னும் உள்ளே போய் பாருங்க, இன்னும் செம்மையாக இருக்கும். பார்க்கலாம். நம்மளும் கிளம்பி வந்துட்டோம், ஆனால் க்யூ பயங்கர க்யூ. ஜஸ்ட்டு சுற்றிட்டு போக முடியும், உள்ளெல்லாம் போக முடியாது இப்போதைக்கு. ஆல்ரெடி லேட், வாய்ப்பே இல்லை. நாங்கள் இருக்க ஏரியாவில் கொஞ்சம் தள்ளி தான் இந்த கோவில் இருக்குது. இது ரொம்பவே ஃபேமஸான டெம்பிள். இங்கே எல்லா சாமியும் இருக்குது. அண்ட் 108 லக்ஷ்மி இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்பர் கவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ 108 லக்ஷ்மி இருக்குது இங்கே. அந்த ஒரு ஸ்பாட்டில் மட்டுமே 108 லக்ஷ்மி இருக்காங்க. கர்ப்பகிரகத்துக்குள்ளே போக முடியல, பட் வெளியில் போயிட்டு ஃபுல்லாக வெளியில் இருக்க சாமி எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப உள்ளே தான் போய் பார்க்க முடியல, ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. செம்ம கூட்டம். அதனால் நாங்கள் வெளியிலே இருந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறோம். இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து இந்த டெம்பிள் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம். ஜெயினா. சரி, பாய். தெரியுது.
அந்த லைட் இந்த நிலா ப்ளஸ் கோபுரம். வெளியில் முருகனை பார்க்க முடியல, உள்ள முருகனை பார்க்க முடியல. இந்த முருகனை அப்படியே பார்த்துக்கணும். இங்கே பார்க்கும்போது நல்ல பெரிய கோபுரம், நிறைய அப்படியே இந்த ஒரு மூன் லைட்டில் செம்மையாக இருக்கு. கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற செடியிலேருந்து பூவில் பார்க்கவே இந்த செடி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் ஷூட் பண்ணேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் வர மாதிரி வேற ஒரு செடி வச்சுருந்தாங்க. உட்கார வச்சுட்டாங்க. நான் கோயிலுக்கு போய் அன்னதானம் கொடுப்பாங்க, ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தாங்க. க்யூவே பெருசாக, அதனால் நாங்கள் உள்ளேயே போகலை. இப்போ நாங்கள் சென்னை கேக்ஸ் சொல்லியா அவன் கொஞ்சம் ஷை டைப் பேசிட்டாரு. அவங்க அம்மா அப்படி இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. லாஸ்ட்டாக பப்ஸில் போய் முடிச்சிருக்காங்க. ஆமாம், ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு. இல்லை இது டின்னருக்கும் இல்லாமல் ஈவினிங்க்கும் இல்லாத டைமுன்றனால இதில் என்ன கொடுங்கன்னா தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து எக் பப்ஸ். இல்லை, நான் வெஜ் பப்ஸ் தான், அவங்களாம் எக் பப்ஸ். காஃபி டைம். தெரியுதா? சியர்ஸ். தெரியுது. That's all for the day. Thank you. Bye-bye. Take care.